வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் மாதிரியே ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வர சரிகமபா லிட்டில் சாம்ஸுக்கும் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் 5 வந்து சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் 5 வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருது. அந்த வகையில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த குட்டி சிங்கரான அபிஷேகா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு காரணம் வயதுக்கு மீறின தகுதியும் டேலண்ட்டும் அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால தான். அசுரன் படத்தில் வந்த அந்த கண்டா வர சொல்லுங்க பாடலை பாடி குழந்தை வந்து திடீர்னு வைரல் ஆனாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்ட், அதாவது சீசன் ஆரம்பித்ததுலேருந்து 2 மந்த்ஸில் 6 ரவுண்ட் நடந்திருக்குது. அதில் ஜட்ஜஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா என்னால் உங்கள் வாய்ஸில் எந்த விதமான எரருமே கண்டுபிடிக்க முடியல. இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடுற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டில் நம்ம கோல்டன் ஷவர் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்குமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கினது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொன்னது தான் எல்லாருக்கும் இப்போ பேரெதிர்ச்சியாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கண்டா வர சொல்லுங்க பாட்டை மிகவும் தத்ரூபமாக பாடி பாண்டியராஜன் சாரே நேராக ஸ்டேஜுக்கு எழுந்திரிச்சு வந்து ஒரு கோல்டன் செயினை அபிஷேகாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுலேருந்தே அபிஷேகாவோட பாடல் பற்றி ஒவ்வொரு சிங்கரும் சரி, ஒவ்வொரு ஆக்டரும் சரி பேசிட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயமே, இந்த பாட்டை கேட்ட தனுஷ் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போச்சு. உண்மையிலே ஒரு குழந்தைக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்தா எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் கிடையாது, இந்த பாட்டை வந்து ஒரிஜினல் வெர்ஷனை விட குழந்தை பாடின பாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னால் மைண்ட் ப்ளோயிங் அன்பிலீவபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அடுத்த படம் மேபி இந்த மாதிரி பேசிஸில் வர படங்களுக்கு கண்டிப்பாக ஒரு படத்தில் இந்த மாதிரி பாடலில் நீங்கள் பாடுறதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக விஜய் ஆண்டனி சார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக்குமுக்கா பாடலை விஜயோட சன்னான ஜேசன் விஜய் வந்து அதனோட கிட்ஸ் வெர்ஷனை பாடியிருப்பாரு. அந்த பாடலை என்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் நீ தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி மேடையிலேயே எழுந்திரிச்சு வந்து குழந்தைய தூக்கி ஹக் பண்ணி இந்த விஷயத்தை சர்ப்ரைஸாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, சரிகமபா லிட்டில் சாம்ஸுக்கு வர எல்லா ஜட்ஜஸுமே தங்களால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கிற அந்த அந்த குழந்தையோட பாடல்கள் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சரிகமபா லிட்டில் சாம்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதில் டெடிகேஷன் ரவுண்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக, அதாவது இப்போ ஒரு குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை யாருக்காக டெடிகேட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த 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 டெடிகேட் பண்ணினவங்க வந்து ஸ்டேஜில் ஒரு எமோஷ்னலாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, அப்புறம் எமோஷ்னலான அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது. அந்த வகையில் இந்த டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட பாடல் வரல அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஏன், என்ன காரணம், என்ன ரீசன், மேபி சரிகமபால பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அவங்கள கார்னர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து மேபி அபிஷேகாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2 விதமான நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சரிகமபால மற்ற குழந்தைங்களுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அபிஷேகாவோட பாடலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் மேபி அவங்க சொன்ன மாதிரி அபிஷேகாவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க பாடாமல் இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய குழந்தைங்க பாடின பாட்டை அந்த ஒரே எபிசோடில் காட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்காக நெக்ஸ்ட் வீக் வந்து தள்ளி வச்சிருக்கலாம். மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அபிஷேகாவோட பாட்டு ரொம்ப சூப்பராக வந்ததுனால கூட ப்ரொமோவில் அதை பற்றி ரிலீஸ் பண்ணா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சரிகமபால நடந்திருக்கலாம். ஆனால் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டேஷன் கொடுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்தே அபிஷேகாவோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரே காரணத்தினாலே அவங்க ஒரு கன்ஃபார்மான ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. அவங்களோட அந்த பாடும்போதே அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொன்னது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
அபிஷேகாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு லைட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த பாட்டில் டெடிகேஷன் ரவுண்ட்லேருந்து தள்ளி வச்சிருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே, ஆரம்பத்துலேருந்தே டெடிகேஷன் ரவுண்டில் சரிகம் அபிஷேகா சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பாடல் வந்து என்னுடைய அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இந்த பாடலாம் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்பவும் ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வறுமையான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் அபிஷேகா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது அவங்க வந்து மற்ற குழந்தைங்க பிரதீக்ஷா, சுமன்ராஜ், அதுக்கப்புறமேலு திவினேஷ் எல்லாருமே கொஞ்சம் ஃபேமிலி வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த பாட்டை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எமோஷ்னல் ஆகி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய கோல்டு அப்புறம் டைமண்ட் கிஃப்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி எமோஷ்னலாக அந்த ஸ்டேஜ் வந்து நிரம்பி இருக்குது. அந்த வகையில் தான் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே வா அபிஷேகா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நாளாகவே உன்னுடைய பாட்டுக்கு ஒரு பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் எனக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி நடக்கும். இந்த டைம் உன்னுடைய பாட்டில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதில் நான் தோற்று தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஒரு கோல்டு கிஃப்ட்டை வந்து அபிஷேகாவுக்கு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் கொடுத்துருக்குறாரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கிஃப்ட் பண்ணுறதையும் அந்த எமோஷ்னலான விஷயங்களையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்த குழந்தைக்காக தான் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸே அபிஷேகாவோட அந்த மொத்த எஜுகேஷனையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி நடித்த அந்த யூத் படம் கிட்டத்தட்ட இந்த 6 நாட்களில் 40 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குது. இது பெரிய வசூல் சாதனையாக இந்த லெவலில் பார்க்கப்படுது. அதை பொறுத்து இப்போது நிறைய முன்னணி நடிகர்கள், அதாவது சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இல்லை சூர்யா, அந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகர்கள் வந்து சிம்பு, இவங்க எல்லாருமே கென் கருணாஸையும் அவங்க டீமையும் கூப்பிட்டு விஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே கன்னடம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளில் யூத் படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் தமிழில் அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதாவது தான் இயக்கி நடித்த முதல் படத்திலே கிட்டத்தட்ட 6 நாள் வசூலே 30-40 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே யூத் படம் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. இந்த நிலைமையில் கென் கருணாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய அவமானங்களை சந்தித்தேன். அதாவது என்னுடைய ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப ஓவர் டூ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் என்னை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணினாங்க. ஆனால் நான் ஒரு கட்டத்தில் நான் அழுது நிற்கும் போது தான் என்னுடைய அப்பா வந்து ஹெல்ப் பண்ணினார். அதாவது நீ எதை வேணாலும் பண்ணு, பார்த்துக்கலாம், ஆனால் ஒடிஞ்சு போய் மட்டும் நிற்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன வார்த்தையால் நான் ட்ராவல் பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த பாயிண்டில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப